ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நீ ஒரு டைம் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம கோவமாக நின்றுருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு சனா கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு கூடயே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் மற்ற 3 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல காட்டுறாங்க சர்ச்சில். அங்கே எல்லாருமே வந்துட்டு என்னடா என்ன மாப்பிள்ளை காணோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பதட்டமாகுது. நம்ம சனாவுமே ரொம்ப வருவானா வரமாட்டானான்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து லிஃப்ட் கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஆல்ரெடி வந்து லிஃப்ட்டுக்குள்ளே 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அம்மா அமுச்சு வச்ச ஆளுங்க தான் இவங்க நம்ம ஹீரோயினை வந்து அங்கேருந்து கடத்திடுறாங்க. கடத்திட்டு இந்த கடத்தின ஃபோட்டோவை வந்து நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவுக்கு அனுப்பி என்ன இன்னும் மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்ம ஹீரோயினே நினச்சிட்டு மாப்பிள்ளை வந்து அங்கே வந்துடுறாரு. இப்போ வந்ததுக்கப்புறமா நம்ம சனாவுமே வந்துட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து அப்படியே ஃபேஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த ஃபாதர் வந்துட்டு எல்லாமே கேட்டிருக்காரு. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா, இல்லை யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ நம்ம சனா இருந்துட்டு எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்னது இவளுக்கு அப்ஜெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை இங்கே நிறைய பேருக்கு அப்ஜெக்ஷன் இருக்கும், வேறு யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு சனாவே கேட்குறா. இப்போ நம்ம சிபி, டேனியல், ஜோ அப்புறம் ஜெனி 4 பேர் சேர்ந்துட்டு எங்கள் 4 பேருக்குமே அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோட அம்மா இருந்துட்டு நீ விளையாண்டு இருக்காத சனா, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, ஜோக் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சனா இருந்துட்டு இது ஜோக்கெல்லாம் கிடையாது, நான் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நிஜமாவே ஜேசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எனக்கும் கல்யாணத்துக்கும் ரொம்ப தூரம், எனக்கு கல்யாணம்லாம் செட் ஆகாது, நான் வந்து இப்படியே இருக்க தான் ஆசைப்பட்றேன் அப்படிலாம் சொல்கிறான். எல்லாருமே நீ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. ஆனால் அங்கேருந்து எல்லாருமே வந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜெனி வந்து ஓடி வந்து நம்ம சனாவை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம சனா வந்து அவங்க செக்யூரிட்டி கார்டுகிட்ட சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ அவங்க செக்யூரிட்டி கார்டும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி ஒரு ஷிப்பில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த ஷிப்புக்கு போகிறாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எப்படியோ கல்யாணம் நின்றுச்சு, நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹக் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு நம்ம ஹீரோட அக்காவும் வந்து பைனாக்குள்ள வழியாக பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டே போகிறாங்க. இப்போ நம்ம டேனியலும் ஜெனிஃபரும் வந்துட்டு ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ ஜெனிஃபர் காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா நம்ம சனாவை நினச்சி. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையில விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. இப்போ டேனியல் வந்துட்டு இந்த மாதிரி நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களாம் என்னை தான் தப்பாக நினைப்பான், தயவுசெய்து நீ அழுகி நிப்பாட்டுன்னு சொல்லி நம்ம ஜெனிஃபர் அழுகி நிப்பாட்டி வச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம ஜெனிஃபர் கிட்ட அன்றைக்கி ஏன் நான் லிசா கூப்பிட்டு போகலன்னு கேட்டில்ல, அதுக்கான ஆன்சர் இதுதான் சொல்லிட்டு அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத சொல்லிட்டு இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேக்கு முந்தின நாள் வந்துட்டு லிசா வந்து டேனியல் மீட் பண்ண போயிருப்பான். அந்த டைமில் வந்துட்டு அப்போவுமே நம்ம டேனியல் வந்துட்டு கொஞ்சம் ப்ளே பாயாக தான் இருந்திருப்பான். அப்பவும் 2 பொண்ணுங்க கூட தான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ நம்ம லிசா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே கையெல்லாம் கட் ஆயிரும் அவளுக்கு பதட்டப்படுறதுனால. அப்போ நம்ம டேனியல் வந்துட்டு ஏன் இப்படி பதட்டப்படுற, கொஞ்சம் நில்லுன்னா சொல்லும் போது நம்ம லிசா இருந்துட்டு இல்லை நீ கெஸ்ட்டு கூட வந்திருக்க, நீ பாரு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லிசா அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுவான். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது டேனியல் வெளியே வருவான். இவ்வளோ நேரமாக நீ என்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் கேட்கும்போது அவங்க ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நாளைக்கு வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருக்க இடத்துக்கு நீ வரணும் 7 மணிக்கு, நீ வந்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன், நீ விருப்பம் இருந்தா வா, உண்மையாலுமே வந்துட்டு இதில் இருக்கிறத படிச்சுப்பாரு, உனக்கு ஓகேனா நீ அந்த இடத்துக்கு வான்னு சொல்லியிருப்பா. ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அந்த லெட்டர் இருக்கிறத படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓகேனா மட்டும் வாங்குற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம டேனியலும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொண்டு போய் உள்ளே வச்சிருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம டேனியலுக்கு ஒரு கால் வரும் அவங்க அம்மாட்ட இருந்து, உங்கள் அண்ணன் நான் காணோண்டா, அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உடம்பு வேறு சரியில்லைங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. அதனால் நம்ம டேனியல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவன் தெரியாமல் கைப்பட்டு தண்ணி வந்துட்டு நியூஸ் பேப்பர் மேலாம் கொட்டிடும். அந்த நியூஸ் பேப்பர் மேலே தான் வந்துட்டு அந்த லெட்டருமே அவன் வச்சுருந்துருப்பான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற டென்ஷன்னால அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற அந்த லெட்டரை பார்க்காம அப்படியே சூட்டி அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவான். அதனால தான் வந்துட்டு அவன் அந்த இடத்துக்கு போக முடியாமல் ஆயிருக்கும். இதையெல்லாம் வந்துட்டு ஜெனிஃபர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு அந்த ஹார்ஸ் ரைட் பண்ணுற இடத்துக்கு தான் போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டே அவன் போயிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அன்னைக்கு நீ என்னை அடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருப்பார் இல்லையா, அதுக்கப்புறமா என்னால் ஜான்சியை வந்து விட்டு கொடுக்கவே முடியறதில்ல, ஆனாலும் என்னால் வேற வழி இல்லை, என்னை தவிர வேற யாருனால அவளை நல்லா பார்த்துக்க முடியும்னா உன்னால் மட்டும்தான்,
அது அவள் என் கூட இருக்கும்போது கூட ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனால் உங்க கூட இருக்கும்போது அவள் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவளை நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு தெரியும். இருந்தாலுமே அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியல. இது என்னால் மனசார கூட சொல்லவும் முடியல. ஆனால் என்னை விட்டா அவளை நல்லா பார்த்துக்கிறது நீ ஒருத்தந்தான். எனக்கு சப்போஸ் சனா கூட மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை நீ தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினை வந்து விட்டு கொடுக்குற அளவுக்கே அவர் போயிருப்பாரு. என்ன காரணம்னா அவருக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வேற வழியே இல்லைங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம ஜோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து ஹார்ட் ஸ்டைட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து வெளில வந்துட்டு இருக்கும்போது நம்ம சனா அங்கே வரா. நம்ம ஜோட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு நீ வருத்தப்படுறியா, நீ எடுத்த முடிவு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம சனா இருந்துட்டு கண்டிப்பா எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும், நான் வந்துட்டு ஜேசனை விட்டு கொடுப்பேன். ஜேசன் கிட்ட ஒரு டைம் கேட்டேன், உனக்கு லவ் முக்கியமா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, எதை நீ விட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு ரெண்டுமே முக்கியம் தான், எதையுமே கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த அளவுக்கு நான் யோசிக்காம விட்டேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீயும் நானும் செல்ஃபிஷாக யோசிச்சிருந்தோம்னா நம்ம லவ்வில் நம்ம சக்ஸஸ் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம சனா சொல்லிட்டு இருக்கா. அது உண்மைதான். ஒருவேளை இவங்க 2 பேருமே அவங்க லவ்வில் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க லவ்வுமே சக்ஸஸ் ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் பற்றி பேசிட்டு நம்ம சனா வந்துட்டு நாளைக்கு நான் நியூயார்க் போகிறேன், இந்த செயினை கொண்டு போய் நீ ஜான்சி கிட்டே கொடுத்துருன்னு சொல்லி நம்ம ஜோட்ட கொடுக்குறான். அந்த செயினில் இருக்கிற ஜேங்கிறது வந்து ஜோ ஜான்சியாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்களை 2 பேர்த்து சேர்த்து வைக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட லவ்வையே என்னால் காப்பாற்றிக்க முடியல, அப்புறம் எப்படி உங்கள் லவ்வை நான் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா சொல்லிட்டு நான் கிளம்புறேன் பாய் குட் லக்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஜோவும் வந்துட்டு நம்ம சனா சொன்னதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம சனாவோட செக்யூரிட்டி கார்டு தான் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல விடுறாங்க. அவன் நம்ம சனா தான் வந்துட்டு இவங்களுக்காக ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணியிருப்பா, அரேஞ்ச் பண்ணியிருப்பா. இந்த ஷிப்பில் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் தனியாக அமிச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டாங்க, எப்படியுமே வந்து இந்த அதே ஊரில் இருந்தாங்கன்னா அவங்க அம்மா வந்து எப்படியுமே சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம சனா வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி நம்ம ஹீரோயினியை வந்து தனியாக அமிச்சு வச்சிருக்கா ஒரு இடத்துல. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம அவங்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட இங்கே சனா கிட்ட வந்து நான் சொல்கிறத மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு, இங்கே என்ன நடந்திருந்தாலும் எந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் நானும் அவங்களும் சிஸ்டருங்கிறது மாறாது, எங்கள் ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே மாறாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களும் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 பேரும் போயிட்டு அந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ஏதோ ஹனிமூன் கப்புள்ஸுக்கு செட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த இடமே வந்து பார்க்கவே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்களாம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க 2 பேருமே. நம்ம சனா நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஏன்னா அவங்க சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினையும் ரொம்ப நாள் கழித்து சுற்றி பார்த்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட எதுக்காக வந்து நீ என்னை சூஸ் பண்ண, நான் தான் வேணும், நீ ஏன் நிற்கிற, ஏன்னா வந்து என்கிட்ட ஒரு பணம் இல்லை, என்கிட்ட ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ரொம்ப அழகாகவும் இல்லை, எதுக்காக நீ நான் தான் வேணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, அழகு இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால தான் எனக்கு அது எதுவுமே தேவைப்படல, நீ மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து டெலஸ்கோப்பில் வந்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நான் தான் இந்த ஸ்டாரு, நான் தான் அந்த ஸ்டார்லாம் சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு உனக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஏன் நீ என்ன எதுக்காக இந்த மாதிரி திடீர்னு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு டெலஸ்கோப் அனுப்பி வைப்பார், கிஃப்டாக கொடுத்துட்டு நீ வந்து நல்லா படித்த அப்படின்னா நானும் வந்துட்டு ஸ்டார்ஸை ஒன்றா பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னார். நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு, ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு எங்கள் அப்பா அதையவே தான் பண்ணிட்டு இருந்தார், டெலஸ்கோப் அனுப்புவார், சேம் அதே லெட்டர் இதே அனுப்பிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது எங்கள் அப்பா அனுப்புனது கிடையாது, அவரோட செக்யூரிட்டி தான் அனுப்பிச்சி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு விஷயத்த மட்டும் முடிவு பண்ணிட்டேன் அப்போ இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன உன்னோட பையன் கூட சேர்ந்து நீ வந்து டெலஸ்கோப்பில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவ்வளோ சிம்பிளாலாம் கிடையாது, எப்பவுமே வந்துட்டு உன்னோட ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படின்னா அந்த ப்ராமிஸை நீ பண்ணவே கூடாது, இதை தான் நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னுலாம் சொல்லிட்டு ஐ லவ் யூன்னுலாம் சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து சிபி, டேனியல், ஜோ, அதுக்கப்புறம் ஜெனிஃபர் 4 பேரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு. உன்னை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, நீ இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிற, எல்லாம் பண்ணுற, இதெல்லாம் பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஜோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட செயின் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது எப்படி உங்ககிட்ட கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது
எதுக்காக அவ வச்சிருந்தான்னு தெரியல, ஆனால் அவன் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் சனாவா, அவங்க இப்போ எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஜோவோ இருந்துட்டு அவன் எல்லாரும் கிளம்பியிருப்பா, ஏர்போர்ட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு உடனே ஏர்போர்ட் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் சனாவும் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறா. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. எதுக்காக உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லாமல் கூட நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, சாரி என்னால் வந்துட்டு ஃபேர்வெல்லாம் தாங்க முடியாது, அந்த டைமில் நான் ரொம்ப வருத்தப்படுவேன், அதனால தான் நான் எப்பவுமே ஃபேர்வெல்லில் கலந்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், இங்கே ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன், அதனால் எப்போவுமே பிரேக்கப்புங்கிற வார்த்தையே உங்கள் லைஃப்பில் வரக்கூடாது, எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும், புரியுதா? அப்படி ஏதாவது உங்க கூட சின்ன சண்டைனா எங்கிட்ட சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி நம்ம சனா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினெலாம் ஹக் பண்ணிட்டு பாய் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு உடனே கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்களே வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்போ சனா வந்துட்டு ஃப்ளைட்டில் போய் உட்காந்ததுக்கு அப்புறமா அவன் பேக்ல இருந்து அந்த ஒரு ஷூ எடுத்து பார்க்குறா. இந்த ஷூனால தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை வந்து அவன் மீட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஏர்போர்ட்டில் விட்டு போகும்போதே சனா வந்து அதை எடுத்து வச்சுருந்துருப்பான். அதையெல்லாம் வச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு வந்து ஜேசன் வேண்டாம், ஆனால் இந்த மெமரிஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரூமில் உட்காந்து நியூஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. நியூஸில் ஃபுல்லாகவே இவங்கள பற்றி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட மேரேஜ் நின்றனால இப்போ ஜேகே குரூப் வந்து விலகிட்டாங்க. அதனால் வந்து ஷின்வா குரூப் வந்து ரொம்ப லாஸை சந்திச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லி நியூஸில் வந்து ஷின்வா குரூப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட டோரை வந்து யாரோ லாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து டோர் தட்டிகிட்டே இருக்காரு. ஆனால் வெளில பார்த்தா 4 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து திரும்பவும் வந்து ஏதாச்சும் ஒரு சீப்பான வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஜெனிஃபரும் நம்ம ஹீரோயினும். அந்த டைமில் வந்துட்டு ஜெனிஃபர் வந்துட்டு, என்ன நீ வீடு பார்த்தாலும் என்ன பண்ணுறது, ஒரே நைட்டுக்குள்ளார வந்து அவங்க இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, என்ன பண்ண போகிற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து கிளம்பியே ஆகணும், ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை, இன்னும் உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன், உன்னை நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சி தப்பாக எடை போட்டுட்டேன், ஆனால் நீ ரொம்ப ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உன்னால் எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா, உன்னோட தேவையில்லாத ஒர்த்தே இல்லாத உன்னை மாதிரி ஆள்னால என்னோட கம்பெனி இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்ற என்னோட நிறைய விஷயங்கள் உன்னால் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னை நான் சாதாரணமாக எடை போட்டுருக்கக்கூடாது, இதுக்கு மேலே வந்து நான் நீ சின்ன பொண்ணாக நினச்சி வந்து டீல் பண்ண போகிறதில்ல அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம ஜோவோட தாத்தா, இந்த மாதிரி தான் சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுவியா, எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, சார் நீங்களா, உங்களுக்கு எப்படி இந்த பொண்ணை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜோவோட தாத்தா வந்துட்டு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணை தான் நான் என்னோட பேரனுக்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணுக்கிட்ட நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவுமே எனக்கு ஜோக்காக பார்த்துருக்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னடா இவர் ஃபுல்லாக சொல்கிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோவோட தாத்தா இருந்துட்டு, என்ன நீ இன்னும் வாயை பார்த்துட்டு இருக்க, உடனே பேக்கெல்லாம் எடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஜோவோட வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறமா இவளும் நம்ம கூட தான் தங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோட்ட சொல்கிறாரு. நம்ம ஜோ இருந்துட்டு, என்னது இவன் இங்கே தங்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. என்ன முடிச்சுட்டு இருக்க, போய் இவளுக்கு ரூமை காமிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு, அவரை என்னை கூப்பிட்டனால தான் நான் இங்கே வந்தேன், நான் நாளைக்கே வந்துட்டு ஜெனிஃபரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பவும் வந்து தாத்தா வராரு. இந்த மாதிரி கதவை சாத்திட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, போயிட்டு ரூமெல்லாம் பார்த்துட்டீல, அவ்வளவுதான், இங்கே தான் தங்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்குறேன், நாளைக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, நீ எங்கேயும் கிளம்பி போகக்கூடாது, நீ தானே என்னை இங்கே கூப்பிட்டு வந்த, எனக்கும் என் பேரனுக்கு இருக்கிற சண்டையில சரி பண்ணி வைக்கிறேன்னு தானே கூப்பிட்டு வந்த, அப்போ சரியாச்சா என்ன, நீ தான் இருந்து பார்க்கணும், நீயே இருந்து எங்களுக்கு என்ன நடக்குது, நாங்கள் எப்படி இருக்கோம்னா நீ தான் வாட்ச் பண்ணணும் புரியுதா, எங்கேயும் போகக்கூடாதுன்னா சொல்லி நம்ம தாத்தா திட்டிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே தங்க சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஜோ வந்துட்டு வெளியே உட்காந்து ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் இங்கே வந்திருக்கிறது, நம்ம ஹீரோயின் பற்றி நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ தாத்தா போயிட்டு நம்ம ஜோட்ட பேசுகிறாரு. இப்போ ஜோ வந்துட்டு, ஜான்சிக்கு இங்கே இருக்கிறதுல அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தாத்தா வந்துட்டு, உங்களை மாதிரி யங்ஸ்டர்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் எப்படி ஃபீல் பண்ணாலும் அவள் இங்கே இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு சேஃபானதாக இருக்கும், அதனால் அவளை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு போதும், அவள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போகிறாரு. இதெல்லாம் கேட்டு ஜோவுமே வந்து சிரிச்சிட்ருக்காரு, இவருக்கு உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு.
இப்போ வந்துட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சு வரும்போது நம்ம ஹீரோவோட மேனேஜர் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிமிஷம் எங்க கூட வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அப்போ காரில் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சிருக்காங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு போல இருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த பர்சனை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பார்க்கணும், ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து அவர்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் நீங்கள் பேசி ஏதாச்சும் கதை சொல்லி அவர் கூட நீங்கள் 2-3 வார்த்தை பேசிட்டு ஹாப்பியாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் எதுக்காக நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இவர் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, அவர் வந்து என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். அவரும் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் இருக்காரு. முன்னைய மாதிரி ஒரு வாமான பர்சன் வந்து அவர் கூட இருந்தால் அவர் சரியாயிருவார்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நீ வந்து இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீ பண்ணுவியா? நான் உனக்கு வந்து பே பண்ணிடுறேன் உன்னோட பார்ட் டைம் ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் பேலாம் பண்ண வேண்டாம், என்னால் ஒருத்தவங்க சரியாவாங்க அப்படின்னா நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு ஹாப்பியாக, என் பேர் ஜான்சி, நான் இன்னிலேருந்து உங்கள் கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், உங்ககிட்ட நிறைய பேசுவேன் அப்படிலாம் சொல்லி நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட. அதெல்லாம் பார்த்து இந்த மேனேஜருமே வந்து சந்தோஷப்பட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரூமில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இருந்த அந்த ரூம்குலாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் நினச்சி. அந்த டைமில் மேனேஜர் அங்கே வராரு. அப்போ நம்ம மேனேஜர் கிட்ட ஜான்சி எங்கே இருக்கா, அவள் எப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ மேனேஜரும் வந்துட்டு அவர் ஜோவோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, ஜோவோட வீட்லையா? இப்போதைக்கு அவளுக்கு அதான் சேஃபான பிளேஸ்லாம் சொல்லிட்டு நம்ம மேனேஜரோட ஃபோன் வாங்கி நம்ம ஜோக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணி விடுறாரு. அவள் உங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அவள் நல்லா பார்த்துக்கோன்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி விடுறாரு. அப்போ ஜோ வந்துட்டு இதை நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட ஃபீலிங்ஸை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஜோ வந்துட்டு அவருக்குள்ளாரே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ காலே எடுக்கல. அதனால எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காரான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் சிபி வராரு. வந்துட்டு என்ன ஜேசனை தேடுறியா? ஜேசன் வந்துட்டு இங்கே வரமாட்டான், ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு ரூம்லேயே வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவனை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அவனால் கால் கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லு, நான் அவனை பார்க்கறதுக்காக போவேன், அப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்படியா, எனக்கு அவர்கிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு என்ன ஆக போகுது, நீ ஓகேவா இருக்கியா, நீ ஜோ வீட்டில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நீ ஓகே தானான்னு சொல்லிட்டு நம்ம சிபி கேட்குறாரு. எனக்கு என்ன, நான் ஓகேவா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஜோக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜேசனுக்கு 3 பேத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கோஇன்சிடென்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம சிபி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஜோவையும் உங்கள் தாத்தாவையும் இதை சேர்த்து வச்சுன்னு கேள்விப்பட்டா, ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டியவங்க தான், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தான் உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கணும்னு ஃபீல் ஆகுது அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேனேஜரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து இந்த பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நார்மலாக கேஷுவலாக ஒரு நாள் ரொம்ப பாசமாலாம் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசிகிட்டே அவங்களோட நெயில் எல்லாம் கட் பண்ணி விட்டு அவங்கள க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மேனேஜருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஹேர் கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ அவங்க வராரு. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ ஹேர் கட் பண்ணினா நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஹேர் கட் பண்ணி விடுறாரு. அழகாக நம்ம ஹீரோயினுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறமா போயிட்டு நம்ம ஜோ போய் கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் போயிட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது, எனக்காக நீங்கள் ஹேர் கட் பண்ணி விட்டீங்களே, அதுக்காக தான் நான் உங்களுக்கு பதிலுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு நம்ம ஜோ கூட சேர்ந்து கார்லாம் வாஷ் பண்ணிட்டு 2 பேரும் மாறி மாறி தண்ணியெல்லாம் பைப்லேருந்து அடித்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோ வந்து ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னுலாம் சொல்கிறாரு. இதை வந்து நான் சத்தம் போட்டு கத்தணும்னு எனக்கு தோணுது அப்படிலாம் சொல்லி நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் வந்து ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால வந்து அவங்க இதை கேட்கவே இல்லை. அப்போ நம்ம ஜோவும் வந்துட்டு இவ கேட்டாலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இவ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ நினச்சிக்கிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம டேனியல் கட்டுறாங்க. டேனியல் வந்துட்டு அவரோட அந்த பாட்ரி ஹவுஸில் வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, லைட் கூட போடாமல்.
அவர் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஜெனிஃபர் வந்து நம்ம டேனியல் மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ நம்ம டேனியல் வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு எதுக்காக நீங்கள் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் இதை வந்து குயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம டேனியலும் ஆமாம், இதுக்கப்புறமா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, என் கை சரியாகாது, அதனால இதெல்லாம் நான் வந்து குயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜெனிஃபர் வந்து அதை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, இதை தான் அவன் ஆசைப்பட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் நம்ம டேனியல் வந்துட்டு உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ விடுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னால் அப்படிலாம் விட முடியாது, நீங்கள் இந்த அளவுக்கு ஈஸியாக கிவ் அப் பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு எவ்வளோ வந்து மோட்டிவேஷன் கொடுத்தீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் ஒரு பாட் செய்கிறதுக்கு இல்லை ஒரு கப் செய்கிறதுக்கு அது எவ்வளோ ஹீட் தாங்குது, எவ்வளோ வந்து கஷ்டப்படுதுன்னா எங்கிட்ட நீங்கள் ஸ்டோரியெல்லாம் சொன்னீங்க, இந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் எப்படி கிவ் அப் பண்ணுறீங்க, நான் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டேன், எப்படியாவது உங்கள் கையை நான் சரி பண்ணிடுவேன், நீங்கள் திரும்பவும் பழைய மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் வந்து அங்கேருந்து போயிருப்பான். அதையெல்லாம் வந்துட்டு நம்ம டேனியல் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜெனிஃபர் காட்டுறாங்க. ஜெனிஃபர் வந்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டு எப்படியாவது டேனியலோட கையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி ஏறி நைட்டெல்லாம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தூங்காமல் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஜெனிஃபர் வேலைக்கு வரும்போது அவங்களால சுத்தமாக முடியல, டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது அவங்களுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, நீ நைட்டெல்லாம் வந்து வீட்டுக்கே போகிறது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எங்கே தான் போயிட்டு இருக்க, என்னதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான், அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் முடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சிபியும் வந்துட்டு எப்படியாவது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் தனியாக போகக்கூடாது, எங்கே போனாலும் நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிபி இருந்துட்டு எப்படியாவது வந்து கார் ஓட்டி அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கார் ஓட்டும் போது ரொம்ப ரேஸில் ஓட்டுற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கான். அப்பவும் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க. அதனால் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கான். அவங்களும் வளைஞ்சு வளைஞ்சு வரும்போது அவங்களோட வண்டிக்குள்ளாரையே மோதி மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஸ்பீடாக வந்து இவங்க கார் ஓட்டிட்டு ரேஸ் மாதிரி ஓட்டிட்டு ஓடிடுறாங்க. இப்போ வந்துட்டு இவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்னால அவங்கள ஃபாலோ பண்ணவே முடியல. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளினிக்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட பையனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, சின்ன பையனை. அப்போ நம்ம ஹீரோயினும் நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். உடனே உன்னை மீட் பண்ணணும், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த சின்ன பையனையும் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஜூக்கு வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜூக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இந்த சின்ன பையனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, யார் இந்த பையன் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. இந்த பையன் ஒரு பேஷண்ட்டோட பையன் தான், அவனை எங்கேயும் விட முடியாது, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் ஒரு டேட்டுக்காக உன்னை கூப்பிட்டுருந்தான், நீ என்னன்னா ஒரு சின்ன பையனை போய் இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படி சொல்கிறாரு. நீ அப்பயே ஜூக்குவான்னு சொல்லும் போதே எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லவா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த பையன் கூடயே இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அதனால அந்த பையனை தள்ளி விட்டுட்டு இவர் போய் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பை மக்களே.